ஒரு பொண்ணு நினைச்சா குடிசையில இருக்கிறவங்களையும் கோபுரத்துல கொண்டு போய் உட்கார வைக்க முடியும். வெள்ளிக்கிழமையில சாயங்காலம் வீட்ல தீபம் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம குழந்தைங்க கிட்ட தீபம் போடுங்கன்னு சொன்னா அவங்க கேட்குற முதல் கேள்வி, என்ன ரீசன்? எதுக்காக? ஏன்? ஏன் இப்ப பண்ணணும்? இதெல்லாம் கேட்பாங்க. அதுக்கான விடைய நான் தேடும்போது எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன கதைய உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஒரு நாட்டுல ரொம்ப வசதியா ஒரு ஃபேமிலி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு 2 பெண் குழந்தையும், ஒரு ஆண் குழந்தையும் இருந்தாங்க. 3 பேருமே ரொம்ப பாசமா, அன்பா வளர்ந்தாங்க. கல்யாண வயசு வந்துச்சு. அண்ணன் 2 தங்கைகளுக்குமே ரொம்ப ஆடம்பரமா, ரொம்ப வசதியான வீட்ல கல்யாணம் முடிச்சு குடுத்தாரு. தங்கைகளும் அண்ணனை பிரிய முடியாம, "அண்ணா, எங்களுக்கு பொண்ணுங்க பொறந்தா உங்க பையனுக்கு தான் எடுத்துக்கணும்னு சத்தியம் வாங்கிட்டு பிரிஞ்சு போனாங்க." போனவங்களுக்கு அண்ணன் மேல ரொம்ப பாசம். ஆனா, வசதிய மீறி அதிகமா கடன் வாங்கி தங்கைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால, அண்ணனோட பிசினஸும் நொடிஞ்சு போனதுனால, அண்ணன் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டாரு. தங்கைகளோட வீட்டில் இருக்கிறவங்க கட்டாயத்தினால, தங்கைகளும் பேச முடியாம தவிச்சாங்க. 2 தங்கைகளுக்குமே ஒரு ஒரு பெண் குழந்தைக பிறந்தாங்க. அண்ணனுக்கு 2 ஆண் குழந்தை இருந்தாங்க. பெரிய தங்கையோட பொண்ணுக்கு ரொம்ப ஆடம்பரமா, வசதியா வேற பக்கம் திருமணம் முடிச்சு குடுத்தாங்க. அதுல தங்கச்சிக்கு விருப்பம் இல்லைனாலும், வேற வழி இல்லாம தன்னோட மகள வேற பக்கம் மணம் முடிச்சு அனுப்புனாங்க. 2வது தங்கையோட பெண்ணுக்கும் கல்யாண வயசு வந்துச்சு. ஆனா, இந்த கதையெல்லாம் கேள்விப்பட்ட அந்த பெண், "நான் கல்யாணம் பண்ணுனா, மாமா பையன தான் கல்யாணம் பண்ணுவேன்னு" சொல்லி ரொம்ப பிடிவாதமா இருந்தா. அவ சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிவாதக்காரி அப்படிங்கிறதால, வேற வழி இல்லாம அவங்க அண்ணன் பையனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அங்க போகும்போது தான் தெரிஞ்சுச்சு, அங்க ஒரு வேள சாப்பாடு சாப்பிடுறக்கே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது. ரொம்ப வசதி வாய்ப்போட வாழ்ந்த அந்த பெண்ணால, அங்க வாழ்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நெனச்சாங்க. ஆனா, எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, அந்த பெண் அங்கேயே வாழ ஆரம்பிச்சா. அப்பதான் ஒரு பெரிய திருப்பம் ஏற்பட்டுச்சு. இந்த கதையோட தொடர்ச்சிய அடுத்த பகுதியில பார்க்கலாங்க. பார்ப்போம்.